அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். அரசியலும் அறத்தையும், இப்போ இருக்கிற அரசியலில் கூட நம் அறம் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு ஆய்வும் அதை நோக்கிய பயணம் தான் இந்த பகுதி தான். இந்த பகுதியே அதை நோக்கி தான் போகுது. எப்படி எந்த பக்கம் எதை பேசினாலும் நாம் அறம் சார்ந்த விஷயங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த அரசியலும் அறத்தையும் பயன்படணும். அதை நோக்கி தான் இருக்குது. அதனால் இது ஒரு முக்கியமான பகுதியாக தான் நான் கருதுகிறேன். எப்படி ஒரு வாழ்க்கை திறவுகளில் ஒரு ஆன்மீகம் முக்கியமாக இருக்குதோ அதுபோல் அரசியலும் இன்றைக்கி முக்கியமானதாக போயிடுச்சு. நேற்று ஏறத்தாழ ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஓரளவுக்கு என்ன மாதிரி தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி கூட வேட்பாளர் பட்டியெல்லாம் விட்டாங்க. தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் என்ன பிரச்சனைன்னா, நான் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே பாசும் பரிதாப பழனிசாமியும் கூட நான் ஒரு பகுதி விட்டேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன், பழனிசாமியினுடைய மூமெண்ட்ஸ் எதுவுமே தப்பானதாக இருக்குது, எதுவுமே சரியானதாக இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே அவர் கணக்கு போடுறது தெரியல. அவர் ஒரு அரசு நிர்வாகத்தில் ஓரளவுக்கு பேர் எடுத்தாரே தவிர அரசியல் சுத்தமாகவே புரியல. ஏன்னா அவர் என்ன நினச்சிட்டாரு, ஓபிஎஸ் திரு பன்னீர்செல்வத்தை சட்ட ரீதியாக ஜெயிச்சிட்டே வந்தார் பாருங்கள். அதையே அவர் மொத்தம் அரசியல் வெற்றியாக கருதிட்டார், ஒரு தேர்தல் வெற்றியாக கருதிட்டார். அதனால் அவர் புலகாங்கிதம் அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலே அவர் என்ன பண்ணிட்டாரு, நடக்கிறதெல்லாம் எதையுமே அவர் பொருட்படுத்தவே இல்லை. என்ன காரணம்னா, முதல்ல நான் சொல்லுவேன் எப்போவுமே, முதற் கோணலே முற்றும் கோணல் அவருக்கு. அவர் எப்படி பதவியை பெற்றாரோ அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இழிவாக தான் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதை அவர் முதல்ல மாற்ற நினைக்க மாட்டேங்கிறாரு. ரெண்டாவது, ஒரு வசீகரமற்ற தலைமையாக இருக்கிறாரு. பேச்சாற்றல் கிடையாது, பேசுனாலும் தப்பாக பேசுகிறாரு. நான் ஏற்கனவே சுட்டி காட்டினேன், திரு பன்னீர்செல்வத்தை நீங்கள் விமர்சிக்கிற போது கூட ஜானகி அம்மாவுக்கு அவங்க இருந்தாங்கன்னு சொல்லலாமா? நீங்கள் ஜானகி அம்மாவும் ஜேவும் சேர்ந்து தானே நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் அந்த உட்பகையை நினைவுபடுத்தலாமா? அப்போவே தெரிஞ்சு போச்சு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மட்டம் அப்படின்னு. ஒரு வசீகரமான தலைமை இல்லை மட்டும் இல்லை, பேச்சாற்றல் இல்லை, ஒரு ஆலோசிக்கிறவங்க, ஒரு ஆலோசனை சொல்கிறவங்க உங்கள் கூட கிடையாது. எனக்கு கூட நல்ல ஞாபகம் இருக்குது, திரு எம்ஜிஆர் அவர்கள் பொதுச் செயலாளராக பாவு சண்முகம் இருக்கிறாரு. அவர் இருக்கிற போது பக்கத்தில் எம்ஜிஆரை பேட்டி சொல்லும்போது எம்ஜிஆர் கேள்வி கேட்பாங்களாம் நிருபர்களெல்லாம். அப்போ கூட என்ன சொல்லுவாராம், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு பாவுஷா அவர்கள் அவர் தான் பதில் சொல்லணும்னு சொல்ல வைப்பாராம். அவ்வளவு மேன்மையும் அவ்வளவு தலைமையையும் அவர் மதிப்பாராம் அவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதே போல் தனக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா கூட அந்த முடிவை ஒத்துக்க வச்சு தான் செய்வாராம். அந்த ஒத்துக்க வைக்கிற தன்மை இவங்ககிட்டலாம் இல்லை. ஏன்னா பாருங்கள், ஓபிஎஸ் போயிட்டார், சசிகலா முன்னாடியே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் போயிட்டார். இதெல்லாம் நம்ம அவங்க மாறுபட்ட அரசியல் பண்ணலாம். ஆனால் ஒரு இனம் சார்ந்த அங்கே கூட ஒரு சாதியம் இருக்குது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு பக்கமெல்லாம் போன தடவை 22 தொகுதிகள் அதிமுக கீழ் வந்தது காரணமே திரு டிடிவி தினகரன் தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அவர் எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் தேமுதிகவே ஒரு இனம் சார்ந்தவங்களை தான் பார்க்குறாங்க. சென்ற முறை கூட அவர் ஏன் ரொம்ப கீழே வந்துடுச்சுன்னா, தேமுதிகவை கடைசியில் அதிமுக விட்டதால் தேமுதிக சார்ந்த இனம் இருக்குது பாருங்கள், அந்த சாதியம் இருக்குது பாருங்கள். இப்போ தேமுதிக போட்டாலும் வரப்போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. அதுக்கு நம்மளை யார் வெளியே அமிச்சாங்க? அதிமுக அமிச்சது, கடைசியில் தானே அமிச்சது. அதனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறேன்னு சொல்லிட்டு திமுக போட்டாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கு. இந்த கணக்கு இப்போ பன்னீர்செல்வம் மட்டும் இல்லை, இவர் கூட இபிஎஸ் எல்லாம் கணக்கு தெரியாது, தொலைநோக்க கிடையாது. அதனால தான் பகை மாற்றில் சொல்லுவார் ஐயா, வழி நோக்கான் வாய்ப்பன செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிதுன்னுவார். ரொம்ப அருமையான குரல் அது. வழி நோக்கான், எப்படி நம்ம ஜெயிக்கிறது, எப்படி கொண்டு வர்றது, எப்படி நம்ம ஆளுமை செய்கிறதுன்னு அந்த வழி தெரியாது அவனுக்கு. வாய்ப்பன செய்யான், ஒரு வாய்ப்பு வந்தாலும் செய்ய மாட்டான். பழி நோக்கான், நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், அந்த கட்சி என்ன ஆகும், நம்ம கட்சி நம்பிட்டு இருக்கோம் என்ன ஆகும், எப்படி இருக்குது, யார் குறித்த இந்த எலெக்ஷன் இது, எது குறித்த எலெக்ஷன்ற மாதிரியே அவர் தெரியல. பண்பிலன் என்னென்னா, அந்த அரசியல் தன்மைக்கான ஒரு பண்பு இருக்குது பாருங்கள். எல்லாரையும் அரவணைக்கிற பண்பு, எல்லாரையும் ஒரு ஆளுமை செய்கிற பண்பு, எல்லாரையும் தட்டி கொடுத்து கொண்டு போகிற பண்பு, ஒரு அடிவடியில் வச்சுட்டு இருக்கிறாரு அவர். அவ்வளோதான் விஷயம். பாருங்கள், தப்பாக பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், தம்பி துரைன்னு எவ்வளோ பெரிய பார்லிமெண்டரி தெரியுமா, அவர் துறை சமனாக இருந்தார் ஒரு காலத்தில். அவர் சொல்கிறார், கட்சியில் பழனிசாமிக்கு பிரதமராக இருக்க தகுதி இருக்குது அப்படின்னு. ஏயா சிரிப்போ இல்லை. ஏற்கனவே ஆர்எஸ் பாரதின்னு திமுகவில் உதயநிதி மக்கள் எம்ஜிஆராக பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க பாருங்கள். அது மாதிரி இருக்குது அவர் சொல்கிறது. ஒரு அளவு தகுதி வேணாவா? ஐயன் சொல்லுவான், ரொம்ப அற்புதமான குரல், நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில் அப்படிங்கிறார்.
நானாமை வெக்கப்படணும். அதாவது நமக்கு இது ஒரு நிகழ்ந்து போச்சுன்னா, இல்லை இது நிகழலைன்னா நம்ம எவ்வளோ ஒரு 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 செயலுக்கு வந்து நம்ம எவ்வளோ தப்பாக போய்டுன்ற ஒரு வெக்கம் வரணும். நாடாமை, ஒரு வெற்றி பெறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அதை நம்ம நாடலைன்னா அதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கலாம் பிரயோஜனமே கிடையாது. நாரின்மை, விருப்பம் இருக்கணும். ஒரு அரசியலாகட்டும், ஒரு வாழ்வியலாகட்டும், நேர்மையோடு செயல்பட்டு நம்ம வந்து ஜெயிக்கணுன்ற எண்ணம், அந்த விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது யாதொன்றும் பேணாமை, அதாவது இருக்கிறதையும் விட்டுருவான், வர்றதையும் கட்ட மாட்டான் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி அந்த யாதொன்றும் பேணாமை, ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் என்ன பண்ணீங்க, கட்சியில் நீங்கள் பலப்படுத்துனீங்களா? உங்கள் கட்சியில் ஏற்கனவே பலவீனமாக இருக்குது, நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஈக்குவல் என்ன பண்ணணும்? நீங்கள் பழைய எலெக்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜெயலலிதாலாம் இருக்கும்போது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு கூட்டணி உருவாக்குவாங்க. அப்படியே ஒரு கூட்டணி உருவாக்கிட்டு சரியாக கடந்து போயிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேட்பாளர் பட்டியல் அறிவிக்க வரைக்கும் ஏற்கனவே வந்து ஜெயிச்சு நீங்கள் வந்து தோற்று பல தடவை நீங்கள் வந்து தோத்துட்டீங்க. நாங்கள் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே போயிடுறாங்க, பிஎம்கே போயிடுச்சு, அது போயிடுச்சு, உடனே சேர்க்கறதுக்கு அவங்க எதுவும் ட்ரை பண்ணலை. இப்போ நீங்கள் கடைசியில் வந்து பாமக நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே, அவங்க உங்களை வச்சு தான் ஆழம் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களை காட்டியே என்ன பண்ணுவாங்க, முதல்லே போயிருந்தாங்கன்னா 7 சீட் தான் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் கடைசி நேரத்தில் போனால் 10 சீட் கிடைக்குது. ஸோ அப்போ என்ன, நீங்கள் எதுக்கு பயன்பட்டீங்க? அதிமுக பயன்பட்டது இந்த வியாபாரத்தை பேசுறதுக்காக தான் நீங்கள் பயன்பட்டுருக்கிறீங்க. இதை நீங்கள் அடிப்படையான விஷயத்தை கூட நீங்கள் புரிஞ்சிக்கல. திரு எம்ஜிஆர் அவர்களே 1980களில் நான் சொன்ன ஏற்கனவே 2 இடத்துல தான் ஜெயித்தாங்க எம்பி எலெக்ஷனில். அது வந்து சிவகாசியும் கோபிச்செட்டிப்பாளையமும். என்ன காரணம்னா, எம்பி எலெக்ஷனுங்கிறது நம்ம பிரதம மந்திரி யாரும் தேர்ந்தெடுக்கிறதுக்காக. அப்போவே உஷாராவை என்ன பண்ணாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அங்கே வந்து 2.5 வருஷம் ஜனதா கட்சி சரியாக ஆட்சி பண்ணலாம்னு சொல்லி தான் அவங்க மறுபடியும் வந்து இந்திரா காந்தி வரணும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. அப்படியே உடனே அவங்க கலைச்ச பிறகு கூட மறுபடியும் எம்ஜிஆர் வந்து காணும். அசம்பிளி எலெக்ஷன் வேறு, அது வேறுன்னு பார்க்குறவங்க. இப்போ திமுகவுக்கு ஒரு தலைமை இருக்குது, ராகுல் காந்தி பிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுங்க. அப்படி அது நீங்கள் வராங்க வரல, அவங்களுக்காக ஒரு இலக்கு இருக்குது. ஒரு பிஜேபிக்கு மோடி தான் பிரதம மந்திரியாக வரப்போகிறாரு இலக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன இலக்கு இருக்குது? பிரதம மந்திரி ஆனானப்பட்ட ஒடிசாவில் நவீன் பட்நாயக்கே என்ன பண்ணுறாரு, கூட்டணி தான் வராரு. ஏன்னா இது பார்லிமெண்ட் எலெக்ஷன். நிதிஷ்குமார் நினச்சா தனியாக கூட நிற்கலாம், அவங்க கூட நிற்கலாம். ஆனால் அவரே பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, மோடியினுடைய பலத்தை பார்த்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிறாரு. நீங்கள் ஒரு கட்சி இன்னும் வெற்றியே பெறலை. நீங்கள் எல்லாத்தையும் தான் தோன்றித்தனமாக நீங்கள் முடிவு எடுத்து இன்றைக்கி சிக்கலில் மாட்டிக்கிட்டு இப்போ என்ன தெரியுமா ஆகும். திரு எம்ஜிஆர் அவர்கள் 1980களில் அவர் அந்த எம்பி எலெக்ஷன் தோற்ற உடனே கூட இருந்த நிதியமைச்சராக இருந்த பெரிய வலது கையாக இருந்த நாஞ்சில் மனோகரனே திமுகவுக்கு போனார். மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி திமுகவுக்கு போனாங்க. பிடி சரஸ்வதி திமுகவுக்கு போனாங்க. நிறைய பேர் அப்போ போயிட்டாங்க. அப்போ தான் வந்து நாவலரெல்லாம் உள்ளே வராரு, நாவலர் திரு கா ராஜாராமெல்லாம் உள்ளே வந்தாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை எதுக்கு எலெக்ஷன் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. பழனிசாமி உங்கள் மேலே வந்து பெரிய பிரச்சனை இருக்குது, சாதாரணமானலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வந்து நீங்கள் அதிமுகவுடைய ஓட்டுக்கள் நீங்கள் போட்டும் இவங்க வரப்போகிறது இல்லைன்னு நினச்சாங்க வச்சுக்கோங்க, உங்கள் ஓட்டுக்கெல்லாம் அப்படியே பிஜேபிக்கு மாறப்போகுது. எச்சரிக்கையாக இருங்க. இது என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. உங்களை அழிவை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. வினாச காலே விபரீத புத்தின்னுவாங்க. அதே மாதிரி கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் தன் அளவில் கூட நீங்கள் பலத்தை சேர்த்துக்கல, பலமே இல்லாமல் நீங்கள் வந்து 3வது இடத்துக்கு வர போகிறீங்க. இது வந்து நடக்க போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நீங்கள் இழந்துட்டீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ஒரு 10 வருஷம் இருந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, 10 வருஷம் நம்ம வந்து புறக்கணிச்சிட்டோம் பிஜேபிக்கு, மோடியே தான் வந்தார், இந்த தடவை நம்ம மோடிக்கு போனன்றவங்க ஓரளவுக்கு அந்த எண்ணம் கூட வந்துடும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு செயல்பட்டுக்கிறான்னு பார்க்குறோம். அது வரத்தான் போகிறான்ற ஒரு நிலைமை வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் விட்டுட்டு கட்சியையும் பலப்படுத்தலை, உங்களை கட்சியை பலப்படுத்தினாலும் கூட்டணியும் பெருசாக்க முடியல உங்களால். நான் பல தடவை சொன்னேன், உங்களுக்கு எந்த வெற்றியும் தேவையில்லை. உங்களுக்கு அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருந்தால் போதுன்ற நினைக்கிறீங்க போல தெரியுது. ஏன்னா உங்களுக்கு அந்த அடுத்த நிலைக்கு வரணுங்கிற எண்ணமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா பல தடவை சாதாரண கணக்குங்க, இது ஒரு பெரிய கணக்கே கிடையாது. ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அந்த அடிக்கல் தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அந்த அதிமுகவை. இவ்வளோ ஊழல் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த ஊழல்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு நிகழ்வுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த ஊழல்களெல்லாம் கூட பொறுத்துக்கிட்ட மக்கள், ஏன்னா அந்த எம்ஜிஆருங்கிற அந்த ஒரு மாபெரும் பிம்பம் தான் உங்களை தாங்கிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் உறுதுணை செய்யணும். அதுக்கு நன்றியோடு நீங்கள் வந்து ஏழைகளை பற்றி நீங்கள் யோசிக்கணும், மக்களை பற்றி யோசிக்கணும். யோசிக்கிறதே கிடையாது உங்களுக்கு. அதனால தான் பாருங்கள், இப்போ அண்ணாமலை சொன்னார், நான் பிஜேபி ஆட்சி தான் எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன இருக்குது, காங்கிரஸ் கூட தான் சொல்கிறாங்க காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும், நாங்கள் காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஏன் கூட்டணி இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் மேலே கொண்டு வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடையவே கிடையாது, திராணி கிடையாது. எதிரியா, வலுவான எதிரி. என்ன பிரச்சனை பண்ணாலும் அவங்க சட்டம் பண்ணுறதே கிடையாது. தர்மத்துக்கோ அவங்க நல்ல விஷயத்துக்கு பண்ணுறது கிடையாது. அவங்க பாருங்கள், அவங்க கூட்டணி பலமாக இருக்கிறாங்க.
ஆனால் நீங்கள் உங்கள் கட்சியிலேயே நீங்கள் நிறைய இழந்துட்டீங்க, கூட்டணியே இழந்துட்டீங்க. இது என்ன நடக்க போதோ தெரியல. உங்களுடைய அழிவு நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, படு பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கிறீங்க. இது என்ன நடக்க போதோ, என்ன செய்ய போதோ, உங்களை காலம்தான் காப்பாற்றணும். என்ன பண்ண போகிறீங்களோ, என்ன செய்ய போகிறீங்களோ தெரியாது. வந்த வாய்ப்பெல்லாம் கோட்டை விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள் 3வது இடத்துக்கு தான் அதிமுக வரும் போலக்கிற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க போகிறீங்களோ என்னன்னு தெரியல. எங்கே போய் எம்ஜிஆர் இருமுனை போட்டியாக இருக்கும்போதே எம்ஜிஆர் தோத்தார். நீங்கள் மும்முனை போட்டியில் என்ன பண்ண போகிறீங்களோ, என்ன செய்ய போகிறீங்களோ, உங்களுடைய நிலைமை என்ன பரிதாபமாக இருக்க போதோ, நீங்கள் பழனிசாமியாக இருக்க போகிறீங்களோ இல்லை பரிதாப சாமியாக இருக்க போகிறீங்களோ தெரியவே இல்லை. அது சொல்லுவார், ஐயனே சொல்லுவார், முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல்னு சொல்லுவார். எல்லாமே ஒரு தொலைநோக்கோடு தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் நீங்கள் அந்த பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அழுகி போனால் காய்கறி கூட சமையலுக்கு ஆகாது. அறிவில்லாதவன் உயிரும் மனமும் ஊருக்கு உதவாது. உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது. உளறி திரிபவன் வார்த்தையிலே ஒரு உருப்படி தேராது. காலம் போனால் திரும்புவதில்லை, காசுகள் உயிரை காப்பதும் இல்லைன்னுவார் கண்ணதாசன். அது மாதிரி காலம் போனால் என்ன பண்ண போகிறீங்க தெரியல. உங்கள்கிட்ட இருக்கிற காசு மட்டும் உங்களுக்கு காப்பாற்ற நினைக்காதீங்க. அரசியல் அறம் வேண்டும். அறம் வேணும்னா அதுக்கு நன்றி உணர்ச்சி வேண்டும். நன்றி உணர்ச்சி இருந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த நன்றி உணர்ச்சி நீங்கள் முதலே நீக்கிட்டதால் உங்களுடைய பாவம் பரிதாப சாமியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க.